போலீஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பை எதிர்பார்க்கறத தாண்டி அவங்களோட அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டிய நிலைமை தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல இந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே 28 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்றது காவல்துறையோட அதிகார அத்துமீறலுக்கு சான்றா இருக்கு அப்படின்றதுல மறுக்க முடியாத அண்ட் ரொம்பவே கசப்பான உண்மையாகவுமே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவுல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுக்கியது அப்படின்னு சொல்லி படத்துக்கு ரிவ்யூ சொன்ன மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த லாக்அப் மரணங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி காலத்துல எளிய ஏழை மக்கள் வந்து போலீஸ் கிட்ட போகிறதுக்கே, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே வந்து அச்சுறுத்தலா இருக்கு, பயமா இருக்கு, இப்படி ஒரு நிலைமை தான் திமுக ஆட்சி காலத்துல இருக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிவிகேவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாத்தான்குளம் வழக்கு நடக்கிறப்ப திமுக எதிர்கட்சியா இருந்தது. அப்ப அதுக்கு சாத்தான்குளம் வழக்கை எதிர்த்து ரொம்பவே வீர வசனம் பேசின மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரி லாக்அப் மரணங்களை பத்தி வாயே திறக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி போலீஸோட அதிகார அத்துமீறல்களா நடக்கக்கூடிய இந்த லாக்அப் டெத், அதாவது லாக்அப் மர்டர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.